சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். சுத்தமான 2 கிலோ சிக்கன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சுத்தமான செக்குல ஆட்டினா 1 லிட்டர் கடலை எண்ணெய். வெங்காயம், தேவையான தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான நெய் எடுத்துக்கலாம். ஆட்டி வச்ச சுத்தமான தேங்காய் பால். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. தயிர், பிரியாணி நமக்கு தேவைப்படும் கரம் மசாலா, சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான மிளகாத்தூள், தேவையான பட்டை என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கிராம் தூள், மஞ்சள் தூள். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எது பெருசு அடிச்சு காட்டு. பிரியாணிக்கு தேவையான அரிசி எடுத்துக்கலாம். நல்லா சுத்தமா அலசி எடுத்துக்கலாம். அவ்வளவு சுத்தம், நான் கொஞ்சம் ஆச்சாரம் பாத்து. பிரியாணிக்கு தேவையான சிக்கனை கொட்டிக்கலாம். டேய் தள்ளி என்னடா விட்டா இப்போ சாப்பிட்றீங்க போல. சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அரிசியும் சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். எதை கழுவுறீங்க? இப்போ நாங்கள் அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். சாமியை கும்பிட்டுக்கலாம். தெய்வமே தெய்வமே அதான் கும்பிட்டுக்கலாம். சட்டி எடுத்து வைக்கலாம். தேவையான நெய் ஊற்றிக்கலாம். செக்லாட்டின கடலையை ஊற்றிக்கலாம். நம்ம தேவையான எடுத்து பட்டை கிராம்பு, இந்த வகையெல்லாம் கிராம்பு வகையெல்லாம் கொட்டிக்கலாம். அடுத்து இந்த வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் கொட்டி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். வதக்கணும் வதக்கிக்கலாம். இல்லடா நீங்க புடி புடிச்சலாம் பிரியாணியா யாரா இருக்கு? எவ்வளோ பிரியாணி வேணும்? எனக்கு பிரியாணி நாங்கெல்லாம் கருணையோட பார்த்தா கற்பூர எரியும், கொடூரமா பார்த்தோம்னா குடிசை எரியும்டா. டேய் இந்த மாஸ்டர் பிரியாணி சமைப்பாங்களா இல்லையான்னு எனக்கே தெரியலடே. எனக்கே டவுட்டா இருக்குடா, நான் தெரியல. வெயிட் பண்ணுறா, இன்னும் 1 ஹவர் கழிச்சு வந்து பாரு இதோட டேஸ்ட்டை. இந்த சமைக்கிறதுக்கு லேட் ஆக போல. இந்த சட்னி கொஞ்சம் நக்கி பார்ப்போம். நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னது? எறும்பு மாட்டு சட்னி. இதாச்சும் நல்லா இருக்கு. சமைக்கிறதுக்கு வச்சுக்கிற நக்கி வைக்க விடாங்கடா. மாஸ்டர் சும்மா மோந்துதான் மாஸ்டர் பார்த்தோம். மாஸ்டர் 5 பீஸ் எனக்கு, 10 பீஸ் எனக்கு. உங்களுக்குலாம் கிடையாது, மொத்த பீஸ் எனக்கு தான். மூக்கில் வருது வருதுங்கிற என்ன மூக்கில் சளி வருதா? ருசியா அடிங்க. சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. வாசனையே வாசனை, அப்படி ஒரு வாசனை. பசங்களுக்குலாம் செய்யாம வாசனை தூக்கி எறியுது. எங்க திரும்புங்க. கர்ம கர்ம. இஞ்சி பூண்டு பாருங்க. பண்ணி பண்டாரம், பூனை மணி, சார பாம்பு, மாட்டுறவே. ஐயோ, ஏற்கனவே 4 பேர் எருமை மாதிரி நிக்கிறான், நான் வேறையா? இவர் தான் சமையல் மாஸ்டர். சீக்கிரமா எடுத்துருவாங்க. என்னடா இந்த மாஸ்டர் ரொம்ப வேலை கொடுக்குறாரு. மோசமான மாஸ்டரா இருக்காரு. ஓய் இதடா அங்க சத்தம், சீக்கிரமா வேற எடுத்துருவாங்கடா. சரி மாஸ்டர்.
மாஸ்டர் கீர்த்தி ஒரு வேலை கூட செய்ய மாட்டா மாஸ்டர். நீ கவலைப்படாத, வேலை செய்கிறவனுக்கு தான் பிரியாணி, வேலை செய்கிறவனுக்குலாம் பிரியாணி கிடையாது. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சரி மாஸ்டர். மாஸ்டர் நான் வேலை செஞ்சுட்டு தான் மாஸ்டர் இருக்கேன். அவனை 2 பேரும் போய் சொல்கிறானோ மாஸ்டர். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மொத்தமாக தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி எடுத்துவாங்க. தக்காளி எடுங்கடா, சீக்கிரம் எடுங்கடா. அரிஞ்சு ஃப்ரெஷ்ஷான தக்காளியை நம்ம கொட்டி வதக்கிக்கலாம். என்னடா மாஸ்டர் டிராயர் போட்டுக்கிட்டு சமைக்கிறாரு? அதான்டா இது ஜப்பான் மாஸ்டர். ஒருவேளை ஜப்பான் மாஸ்டரா? மாஸ்டருக்கு ஒரு ஓப்போடு. சீக்கிரமா பிரியாணி செய்யற எல்லாருக்கும் பசிக்குதுடா. நீ பசிக்கிற உடம்பு மட்டும் பசிக்குது, நீ எல்லாரும் சேர்க்காத. நீ கொஞ்ச நேரம் உட்காந்துரு, நீ போய் இடத்த சுத்தம் பண்ணி தராங்க ஃபங்க்ஷன். பிரியாணி ரெடி ஆகிற வரைக்கும் ஒரு ஆட்டத்தை போட்டு விட்டுரும். பிடிச்சு வயிற்றுல 2 குத்து குத்துணும்டா. ஆமாண்டா, நீ புடிச்சா புடிடா 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 டேய் புடிடா 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 உடாத 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 புடிடா டேய் புடிடா அமுக்குங்கடா உடாத முடிகிறதுக்கு இல்ல, அப்படியே மூச்செல்லாம் சைலேஷ் அந்த இஞ்சி பூண்டு எடுத்துடா. சச்சோ வாடா போயிச்சே. நீங்களும் போட்டுறாதீங்க, பத்திரமா போடுங்க. மாஸ்டர் நல்லா வேகமா கிண்டுங்க மாஸ்டர். ரசிகான ஒரு பிரியாணி நல்லா மிக்ஸ் ஆயிட்டு புதினா போட்டுக்கலாம். புதினா எடுத்துடலாம். புதினா நல்லா போட்டுக்கலாம். நல்லா கம கம நல்லா இருக்குதா? புதினா எல்லாம் நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தயிர் குடிக்கணும் போல, கொஞ்சம் கொடுங்க மாஸ்டர். டேய் இது குடிக்கிறதுக்கு இல்லடா, பிரியாணிக்கிட்ட லூசு போயில. தேவையான அளவு மஞ்சள் கொட்டிக்கலாம். கொட்டி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சார் என்ன சார் பிரியாணி ரெடி ஆயிடுச்சா? இன்னும் ஒரு 1 hour ஆகும். 1 hour ஆகுமா? எங்களுக்கு எதாவது கிடைக்குமா சார்? கன்ஃபார்ம் இன்னைக்கு ஒரு புடி இருக்கு. கன்ஃபார்ம் இன்னைக்கு ஒரு புடி இருக்கு. இது என்ன பிரியாணி சார்? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணியா? உண்மையான சுவையான எல்லாம் ருசிக்க சாப்பிடலாம் ஒரு சிக்கன் பிரியாணி. ஓகே ஓகே சார். மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அளவு காரத்தூள் கொட்டிக்கலாம். ஓகே சார். நான் மாஸ்டர்னா கறியா இல்ல. கரம் மசாலா கொட்டி கிண்டி அரிஞ்சிடலாம். நல்லா எல்லா மசாலா போட்டாச்சு. இப்போ பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். சக்தி பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலா போட்ட பிறகு வாழை தூக்க போகுது. இது என்ன மீன் துள்ளுறதுக்கு? சாப்பிட்டுட்டு நீங்களே மீனை விட தாண்டி துள்ளுங்களா? எப்படி சார் இருக்கு பிரியாணி வாசனை? அருமையா இருக்கு. அருமை. சுவை. சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அருமையா. பிரியாணி தான். ஆனா கோச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். போடா பிரியாணி ரெடி ஆகும். எனக்கு தெரியலடா. ஏன்டா வாயை குழந்தைட்டு இருக்கீங்க? எப்போ பிரியாணி ரெடி ஆகும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். கவலைப்படாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பசி உயிர் போகுது. செஞ்சிடலாம். மசாலா கறி எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். போடுங்க சீக்கிரம் போடுங்க, பசிக்குது. போடுங்க சீக்கிரம் போடுங்க. கிண்டுங்க சீக்கிரம் கிண்டுங்க, பசிக்குது.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து மட்டம் பண்ணிவிட்டு தம்மு போட்டுக்கலாம். வயிற்றுக்கு மேலே ஒரு கல்லை வச்சு சுற்றிலும் நெருப்பள்ளி வச்சா கொஞ்சம் தம்மு கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கிரில் ரெடி ஆச்சு. என்ன எப்படி இருக்கும்னு தெரியல. தொடங்கோ. 6 மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு ஓப்பன் பண்ணலாமாடா? ஓபன் பண்ணலாமா சார்? ஓபன் பண்ணுங்க. ஐயா பிரியாணி 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 மாஸ்டர் பிரியாணி சூப்பரா ரெடி ஆச்சு. எல்லாரும் ஒரு ஓபனுங்க. தண்ணி தெளிக்காத. பெரிய இலைய வெட்டி இருந்தாச்சுடா. இன்னைக்கு ஒரு புட்டி பிடிச்சிட வேண்டியதான்டா. இன்னைக்கு ஒரு புடி புடிச்ச வேண்டியதான். சூப்பர் இருக்கு. சூப்பர் 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 சூப்பர். நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போட்டா கோழியை போட்டாங்கடா. நம்ம ஏமாந்துட்டோம்டா. சூப்பர் சூப்பர் ரொம்ப சூப்பர். சூப்பரா இருக்கு ரொம்ப. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சீக்கிரம் சாப்பிடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.